Our students, Master Jayakrish and Kumari Nishitara from grade 6 and Kumari Nikita from grade 5 are now ready to showcase their confidence and communication skills through speeches in Tamil, English and Hindi. அறிவை தந்து அன்பை விதைத்து அறியாமையை அகற்றி அற்புதமான பள்ளியை திறந்து மாணவர்களின் வாழ்க்கை வளமாக்கி அறிவை செதுக்கி சிற்பி போல் ஒளியூட்டிய நம் பள்ளி மதிப்பும் மரியாதைக்குரிய உயர்திரு சேர்மன் ஐயா அவர்களையும் ஏடு தூக்கி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் நாடு காக்கும் தலைவர்களாக வளர்ந்து வர வாழ்க்கை வள பெற வழிகாட்டியாக திகழும் இருபால் முதல்வர்கள் அவர்களையும் இப்பள்ளி மென்மேலும் வளர்ச்சியின் உச்சகட்ட முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல பாடுபடும் ஆசிரியர்களையும் 9ஆம் ஆண்டு அடியெடுத்து முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லும் நமது பள்ளியின் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் என் போன்ற மாணவ செல்வங்களையும் கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமன் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்க போகும் தலைப்பு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம், growth and development. பூ காயாகவும் காய் கனியாகவும் வளம் பெறுவதுதான் வளர்ச்சி. கட்டிடத்தின் அடித்தளத்தில் ஒரு செங்கல் நிலைநாட்டி பல செங்கற்கள் சேர்ந்து கட்டிடமாக கரு உருவாவதுதான் பள்ளி. இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கற்றல் கல்வியின் மூலம் முன்னேறி செல்வதுதான் முன்னேற்றம். ஒரு மனிதன் முழுமையான முன்னேற்றம் அடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாடும் இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். உடல் வளர்ச்சி பெற உடற்பயிற்சி, சத்தான உணவு, போதிய உறக்கம் அவசியம். ஒரு குழந்தையின் முன்னேற்றம் அடைய புத்தக வாசிப்பு, நல்ல பழக்கங்கள், ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான சிந்தனை அவசியமானவை. நமது பள்ளி வளர்ச்சி பெறும் மாணவர்கள் எதிர்கால வாழ்க்கை முன்னேற்றம் பெறும் கடமை உணர்வோடு அயராது பாடுபட்டு பொறுப்புணர்வோடு இப்பள்ளி இரு கண்களை போன்று மாணவர்களிடம் ஒழுக்கத்தையும் கல்வியையும் முறையாக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நமது பள்ளியின் மரியாதைக்குரிய சேர்மனை அவர்கள் வழிகாட்டி வருகிறார். மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வியே மிக முக்கியமான அடித்தளம். ஒழுக்கத்தையும் கல்வியையும் வழங்கும் முதன்மையான இடம் பள்ளி ஒன்றுதான். பள்ளியின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் சமூகத்தின் மேம்பாடு. நமது பள்ளியில் கற்றல் கற்பித்தல் மூலம் மாணவர்கள் முன்னேற்றம் பெற திறமையான ஆசிரியர்கள், நவீன கற்பித்தல் முறைகள், தொழில்நுட்ப பயன்பாடுகள், நூலகம், ஆய்வக வசதிகள், ஸ்மார்ட் கிளாஸஸ், கணினி கல்வி, இணையதள வசதிகள் இவற்றின் மூலம் கற்றலை மிக எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கொண்டு வருகிறோம். மேலும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களின் ஒழுக்கத்தை கற்றல் மூலம் கற்றுக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு மாணவர்களின் திறன்களை அறிந்து விளையாட்டு, கலை, அறிவியல் கண்காட்சிகள், பண்பாடு செயல்பாடுகள், வில்வித்தை, சிலம்பம், கராத்தே முதலிய திறன் மேம்பாடுகளை பயிற்சிகள் மூலம் கற்றல் மூலம் கற்றுத் தருகின்றனர். முளையாக மண்ணில் முளைத்தோம், நாங்கள் மெல்ல மெல்ல உயர்ந்து வளர்ந்தோம். உயர மட்டும் உயர்வல, வாழ்க்கையில் உள்ள உயர்வதை முன்னேற்றம் தானே. உடல் வளர்ச்சி உணவில் மலரும், அறிவு மேம்பாடு கல்வியில் விளையும். நல்ல சிந்தனை நெஞ்சில் விதைத்தால் நாளை வெற்றி நம்மை தேடி வரும். ஒவ்வொரு நாளும் புதிதை கற்போம், ஒளி நிறைந்த பாதையில் நடப்போம். வளர்ச்சியும் மேம்பாடும் சேர்ந்தாலே வாழ்க்கை மலராக மலர்ந்திடுமே. மாணவர்கள் ஆகிய நாம் எல்லாம் தினமும் புதிய புதிய செய்திகளை கற்றுக்கொண்டால், நம் திறமைகளை வளர்த்து கொண்டால் நம் வாழ்க்கை ஒளி விளக்காக இருக்கும். வளர்ச்சி உடலை வலுப்படுத்தும், மேம்பாடு வாழ்க்கை உயர்த்தும். நன்றி, வணக்கம். Esteemed Chairman Sir, Honorable Chief Guest and other dignitaries, respected principals, teachers, staff members, parents and my dear friends, good evening one and all present here. Today I feel extremely proud to stand before you and speak about the growth and development of our beloved institution, Dr. Abdul Kalam Public School CBSE. Our school is a place where students are encouraged to learn, grow and develop their knowledge every day. Their journey begins with a small step. Likewise, our school started just around 100 students, but today we are proud to say that the school has grown into a strong family around 500
students. This remarkable progress clearly reflects the decision and vision of our hard work of our management, teachers and students. I would like to express my sincere thanks to our chairman sir, Mr. Mohideen Mustafa Ali, whose visions and leadership help our school move forward. His dedication inspires others to dream big and work hard to achieve their goals. Many years ago, he started the school with a dream to give quality education to children and help them to build a bright future. With dedication, hard work and determination, he established this institution so that students like us could learn, grow and succeed in life. I would like to thank our respected principal and all staff members. They are the only reason behind our success. Our teacher also motivates us to ask questions, think creatively and never stop learning. In the results of this report, students feel confident to participate in academics, sports, cultural activities and many other programs. In the results of this report, we received Olympiad Award for Excellence in Abacus by GCD, Yohasana Grand Championship from OAI, Skating Championship, Archery Championship and the Best Icons from Speaking Education. Our institution never fails to show talents of our students to Talentia. Just like the great scientist and the former president, Dr. APJ Abdul Kalam, our school also encourages us to dream, learn, achieve success through knowledge and hard work. Thank you all. Thank you for giving me this opportunity. शुभ संध्या माननीय प्रधानाचार्य जी, आदरणीय शिक्षकगण और मेरे प्यारे साथियों, आज मैं आप सबके सामने विकास अभिवृद्धि पर अपने विचार प्रस्तुत करने आई हूँ। विकास अभिवृद्धि पर केवल शारीरिक बदलाव नहीं है, बल्कि यह हमारे सोच, हमारे व्यवहार और हमारे व्यक्तित्व का निरंतर सुधार है। एक बीज जब पेड़ बढ़ता है तो वह सिर्फ ऊंचाई में नहीं बढ़ता बल्कि मजबूत भी होता है। उसी तरह हमें भी सिर्फ आगे बढ़ना नहीं बल्कि बेहतर बनाते हैं। वास्तविक विकास तब होता है जब हम अपनी गलतियों से सीखते हैं और हर दिन खुद को कल से बेहतर बनाते हैं। अगर हम मेहनत, अनुशासन और सकारात्मक सोच को अपनाएं तो कोई भी लक्ष्य असंभव नहीं है। याद रखिए, सफलता एक दिन में नहीं मिलती, लेकिन हर दिन की छोटी छोटी कोशिशें हमें बड़ी सिर्फ तक पहुंचाती हैं। तो आइए आज से हम एक संकल्प लेन में बड़ी सिर्फ बढ़ेंगे नहीं, यह हमारे सोच एक सही दिशा में विकसित होंगे। धन्यवाद।